பவன் கல்யாண் அவர்களும் விஜய் கிட்ட பேசுனதாகவும் அவர் வந்து அழைப்பு விடுத்ததாகவும் செய்திகள் சொல்லுது. இந்த விஷயங்களை எப்படி சார் பாக்குறீங்க? இந்த செய்தி வந்து 4 நாட்களாக அடிபட்டு கொண்டிருக்கிறது. தாவேகாவோட மகளிர் தின கொண்டாட்டத்துக்கு முன்பிருந்தே அடிபட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தினத்தந்தியில விரிவான செய்தியாகவும் வெளிவந்திருக்கிறது. காங்கிரஸ் கூட்டணிக்கு தாவேகா முயற்சித்தது, காங்கிரஸும் முயற்சித்தது. அது வாய்ப்பு இல்லைன்னு ஆயிப்போச்சு. அப்போ தனியாக போட்டி போட வேண்டாம், அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போனா நல்லது, அது வந்து வெற்றியை தேடித்தரும். இது வந்து விஜயை சுற்றி இருக்கிற சிலரின் கருத்து. வேறு சிலரின் கருத்து அதுக்கு எதிர்மாறா இருக்கு. அவங்க வந்து பிஜேபியோட போனா பிஜேபி நம்மளை காலப்போக்கில் சுவாலோ பண்ணிடுவாங்க. பவன் கல்யாண் என்ன இப்போ ஹாப்பியாவா இருக்காரு, அவரோட கட்சி இப்போ பலவீனம் தானே ஆயிருக்கு. இப்படியான சில தகவல்கள் அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுங்க, விஜயோட ஓட்டு வங்கி என்னங்கிறது. எல்லாரும் சொல்ற மாதிரியோ இல்லை நினைக்கிற மாதிரியோ பெரிய அபரிமிதமான ஓட்டு வங்கி எல்லாம் இல்லை. கேஸ்ட் சைடில் கிறிஸ்தவ ஓட்டு வங்கியில தலித் கிறிஸ்தவ ஓட்டு வங்கி ஒரு பகுதி இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா கன்னியாகுமரி, தூத்துக்குடி பார்டர், திருநெல்வேலி பார்டர், இது நாகப்பட்டினம். இதை தாண்டி பெரிதாக இல்லை. முதல் பிஜேபி எம்எல்ஏ கன்னியாகுமரி மாவட்டங்க. எந்த கூட்டணியும் இல்லாம ஒரு எம்எல்ஏ 96. அப்போ பிஜேபிக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 6 தொகுதி ஜெயிக்கணும் அப்படின்னா விஜய் ஓட்டு வங்கி இருந்தா உதவும்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸ் என்ன நினைச்சுன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய ஜெயிக்கிறதுக்கு, தூத்துக்குடி திருநெல்வேலி பார்டரை ஜெயிக்கிறதுக்கு விஜய் ஓட்டு வங்கி உதவும். அது 2% 3% இருந்தாலும் ஆவரேஜ் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலியில ரொம்ப இருக்கும், அதிகமா இருக்கும். அதே நேரத்தில் வந்து அவர் கேரளாவில் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாரு பிரச்சாரத்துக்கு, பாண்டிச்சேரியில் யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. இப்படி கால்குலேட் பண்ணி தான் அவங்க மூவ் பண்ணாங்க.